அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன் ஆமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய சத்திய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவிலே மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக மக்களை அசத்தியத்தை விட்டும் சத்திய பாதையின்பால் அழைப்பு கொடுப்பதற்காகவும் இந்த மிகப்பெரிய ஒரு பிரச்சார கூட்டத்தை அல்லாஹ்வின் மீது பொறுப்பை ஏற்படுத்தி இனிமே துவக்கம் செய்கின்றோம். இந்த பிரச்சார கூட்டம் அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு மக்களுடைய மனங்களிலே நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், அசத்தியத்தை சத்தியமாக நினைத்துக் கொண்டு அதன்பால் தங்கள் கவனங்களையும் நேரத்தையும் பொருளாதாரத்தையும் செலவழித்துக் கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இந்த சத்திய பிரச்சாரத்தை செவிமடுத்து அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையிலிருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன் மொழிகளிலிருந்தும் சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை செவிமடுத்து அவர்களெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இந்த பொதுக்கூட்டம் அத்தகைய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கில்தான் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே ஆங்காக இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அவர்கள் எந்த இயக்கங்களை சேர்ந்தவர்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம், எந்த ஜமாஅத்தை சேர்ந்தவர்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம், அவர்கள் எந்த கொள்கையை கொண்டவர்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுகிறது என்பதை சற்று நிதானமாக திறந்த மனதோடு செவிவார்த்தை கேட்பார்களேயானால் இந்த கூட்டம் முடிந்து அவர்கள் திரும்பும் போது அவர்களுடைய மனதிலே ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய இறைமறையினுடைய வசனங்கள் அவர்களுக்கு சிறிதாவது தெரிந்திருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன் மொழிகளிலிருந்து சிலவற்றை அவர்கள் அறிந்து கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த கூட்டம் இங்கே ஆரம்பமாக இருக்கின்றது. எனவே சகோதர சகோதரிகள் அனைவரும் எந்த விதமான பாகுபாடுமின்றி இந்த பொதுக்கூட்ட மேடைக்கு உடனடியாக வந்து நல்ல சொற்களை செவியேற்குமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றது நாகை முஸ்லிம் தௌஹீத் ஜமாத் சாராப்பள்ளி தெரு, நாகப்பட்டினம். இந்த பொதுக்கூட்டத்தை தலைமை ஏற்றி நடத்தி தருமாறு சகோதரர் மௌலவி HM ஹாமித் பக்ரி அவர்களை அன்போடு, சகோதரர் HM ஒய்மின் பக்ரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இந்த நிகழ்ச்சியின் துவக்கமாக
திருமறை குர்ஆன் ஓதி சகோதரர் அப்துல்லா அவர்கள் துவங்கி வைப்பார்கள். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفسه ونفخه. بسم الله الرحمن الرحيم. إن الله لا يغفر أن يشرك به ويغفر ما دون ذلك لمن يشاء ومن يشرك بالله فقد افترى إثما عظيما. அளவற்றாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். நிச்சயமாக அல்லாஹ் தனது இணை வைப்பதை மன்னிக்க மாட்டான். இதை தவிர மற்ற எதையும் தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். யார் அல்லாஹுக்கு இணை வைக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக மிகவும் பெரிய பாவத்தையே கற்பனை செய்கின்றார்கள். இந்த வசனம் 4வது அத்தியாயம் அன்-நிசா 48வது வசனம். والذين تدعون من دونه لا يستطيعون نصركم ولا أنفسهم ينصرون. அவனை அன்றி நீங்கள் யாரை பிரார்த்திக்கிறீர்களோ அவர்கள் உங்களுக்கு உதவி செய்யவும் தங்களுக்கு தாங்களே உதவி செய்து கொள்ளவும் சக்தி பெற மாட்டார்கள். இந்த வசனம் 7வது அத்தியாயம் அல் அராஃப் 197வது வசனம். فإنك لا تسمع الموتى ولا تسمع الصم الدعاء إذا ولوا مدبرين. ஆகவே நபியே, மரித்தவர்களையும் நிச்சயமாக நிற்க செய்ய முடியாது. உம்முடைய அழைப்பை புறக்கணித்து திரும்பிவிடும் செவிடர்களையும் உம்முடைய அழைப்பை நிச்சயமாக நிற்க செய்ய முடியாது. இந்த வசனம் 30வது அத்தியாயம் அர்-ரூம் 52வது வசனம். والذين يدعون من دون الله لا يخلقون شيئا وهم يخلقون أموات غير أحياء وما يشعرون أيان يبعثون. அல்லாஹு அன்றி வேறு எவர்களை அவர்கள் பிரார்த்திக்கிறார்களோ அவர்கள் எந்த பொருளையும் படைக்க முடியாதது. அவர்களால் பிரார்த்திக்கப்படுவர்களும் படைக்கப்பட்டவர்கள். அவர்கள் இறந்தவர்களே, உயிருள்ளவர்கள் அல்லர். மேலும் எப்பொழுது எழுப்பப்படுவார்கள் என்பதை அவர்கள் அறியவும் மாட்டார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم.
يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم من عادى لي وليا فقد آذنته بالحرب எல்லா புகழும் ஆழத்தை படைத்து பரிபக்குவப்படுத்தும் வல்ல நாயனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு, உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான நபிகள் நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரங்களை தன்னுடைய வாழ்க்கையாக அமைத்துக் கொண்ட உத்தம சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபா தாபிஈங்கள், இமாம்கள், இறைநேசர்களாகிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வினுடைய அருள் என்றென்றும் நிலவட்டமாக. கண்ணியம் பொருந்திய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுவின் அளப்பெரும் கிருபையால் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நாகூரிலே நடக்கக்கூடிய இஸ்லாத்திற்கு எதிரான கந்தூரி விழாக்கள், சந்தனக்கூடு, பீர் வைத்தல், எடுத்தல், இன்னும் பல்வேறு மூட நம்பிக்கைகள், அனாச்சாரங்கள், இவைகளை கண்டித்து நடக்கக்கூடிய இந்த கண்டன பொதுக்கூட்டம், இந்த பொதுக்கூட்டம் எந்த ஒரு தனி மனிதனையும் தூக்கி பிடித்து கொண்டாடுவதற்காகவோ அல்லது யாரையும் தரைக்குறைவாக விமர்சிப்பதற்காகவோ எந்த அமைப்பையும் புகழ்ந்தோ அல்லது இகழ்ந்தோ பேசுவதற்காக அல்ல இந்த கூட்டம். இந்த கூட்டத்தினுடைய ஒட்டுமொத்த நோக்கம், இஸ்லாம் இந்த உலகத்திற்கு எதை எடுத்து வைக்கின்றன, இஸ்லாம் மனித சமுதாயத்திடத்திலிருந்து எதை எதிர்பார்க்கிறது என்பதை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். அருமையானவர்களே, நாகை மாவட்ட ஒருங்கிணைந்த தௌஹீத் பிரச்சார குழு என்ற பெயரிலே இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த பெயர், இந்த குழு ஏன் அமைக்கப்பட்டது என்பதை ஏற்கனவே நடைபெற்ற நாகூர் பொதுக்கூட்டத்தில் பேசப்பட்டாலும் கூட இந்த ஊரில் உள்ள மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சில குறிப்புகளை மட்டும் உங்களுக்கு முன்வைக்க ஆசைப்படுகின்றேன். மாற்றுக் கொள்கையுடைய இஸ்லாம் என்ற போர்வையில் இருந்து கொண்டு இஸ்லாத்திற்கு எதிராக மூட நம்பிக்கைகளை ஒட்டுமொத்த குத்தகைக்கு எடுத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பிதஅத் ஜமாத்தார்கள், தன்னை சுன்னத் ஜமாத்தார்கள் என்று சொல்லக்கூடிய பிதஅத் ஜமாத்தார்கள் சொல்லப்படக்கூடிய செய்தி, நாங்கள் 4 மதுஹபாக இருக்கின்றோம், ஆனால் 4 மதுஹபு கூடாது என்று சொன்ன நீங்கள் இன்று பல்வேறு குழுக்களாக இருக்கின்றீர்களே, பல்வேறு அமைப்பாக இருக்கின்றீர்களே என்று ஒரு விமர்சனத்தை முன்வைப்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த விமர்சனத்திற்கு பதில் கொடுக்கும் விதமாகத்தான் இந்த குழு அமைக்கப்பட்டு இருக்கிறது. எப்படி? பல்வேறு கொள்கை உடையவர்கள் அல்ல நாங்கள் இயக்கத்தால் வேறுபட்டு இருந்தாலும் நோக்கத்தால் ஒன்றுதான் என்பதை எடுத்துக்காட்டும் விதமாகத்தான் இந்த அமைப்பு, இந்த குழு. பார்க்கிறோம், ஒரு தந்தைக்கு மகனுக்கு மத்தியிலே பல்வேறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். பொருளாதார ரீதியாக, புரிந்து கொள்ளும் ரீதியாக, வேறு ஏதாவது பல்வேறு குடும்ப ரீதியாக பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது மூத்த மகன் ஒரு வீடை கட்டுவார், இளைய மகன் ஒரு வீடை கட்டுவார், இளைய மகள் ஒரு வீட்டை கட்டிக் கொள்வார். இப்படி ஒவ்வொருவர்களும் தனித்தனியாக ஒவ்வொரு வீட்டை அமைத்துக் கொண்டு ஆமினா இல்லம், ஆயிஷா இல்லம், பாத்திமா இல்லம், ஆரிஃபா இல்லம் என்று ஒவ்வொருவர்களும் தனக்கென்று இல்லத்தின் பெயரை வைத்துக் கொள்வார்கள். என்றாலும் கூட ஒரு தகப்பனின் மகன்தான். அதுபோன்றுதான் எங்களுடைய கொள்கை ஏகத்துவ கொள்கை, ஓரிரை கொள்கை.
அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் மட்டுமே பிரார்த்திக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக மட்டுமே நேர்ச்சை கொடுக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக மட்டுமே அறுத்து பலியிட வேண்டும் என்ற கொள்கை உடையவர்கள் தான் ஏகத்துவ சிந்தனை உடையவர்கள். இந்த கொள்கை உடையவர்கள் பல்வேறு பெயர்களில் இருக்கிறார்கள் என்றாலும் கூட அவர்களுடைய கொள்கை ஒன்றுதான். கொள்கை ஒன்றாக இருக்க போய்தான் இன்று ஒட்டுமொத்தமாக ஷிர்க்கை எதிர்ப்பதற்காக ஓர் அணியில் திரண்டிருக்கிறோம் என்றால் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இல்லையா? இதுதான் நாகை மாவட்ட ஒருங்கிணைந்த தௌஹீத் பிரச்சார குழு என்ற பெயர் வைப்பதற்கு காரணம். எல்லா அமைப்பில் உள்ளவர்களும் ஒன்றிணைந்து இந்த ஷிர்க்கை எதிர்ப்பதற்காக முன் வந்திருக்கிறோம். இந்த கூட்டத்திலே பேசுவதற்காக சிறப்பு பேச்சாளர்களாக வரக்கூடிய சகோதரர் எஸ்.எம். வாக்கர் அவர்கள் INTJ தலைவராக இருக்கிறார்கள். சகோதரர் ஹாஜலி ஃபிர்தௌசி அவர்கள் KIP உள்ளவர்கள், நான் ஜாக்கில் இருக்கின்றேன், இன்னும் பல்வேறு அமைப்பில் உள்ளவர்களும் இருக்கிறார்கள். எல்லோரும் பல்வேறு பெயர்களில் இருந்தாலும் கூட கொள்கை ஒன்றுதான், ஏகத்துவ கொள்கை. கொள்கையிலிருந்து நாங்கள் மாறவே இல்லை. ஆனால் 4 மதுஹபுகள் என்று சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய சகோதரர்களிடத்திலே கொள்கையிலே எவ்வளவு குழப்பங்கள் இருக்கின்றன. தர்கா வழிபாடு கூடும் என்று சொல்லக்கூடியவர்களும் உண்டு, கூடாது என்று சொல்லக்கூடியவர்களும் உண்டு. இருக்கிறதா இல்லையா? அடிப்படை விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களே. இந்த கூட்டம் ஏன் கூட்டப்பட்டது என்றால், சமீபத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய நாகூர் கந்தூரி, இந்த கந்தூரியிலே சந்தனக்கூடி என்ற பெயரிலேயும் வான வேடிக்கைகளையும் இன்னும் ஆடம்பரமான பல்வேறு காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இவைகள் அத்துணையும் ஏதோ ஒரு சொந்த விஷயமாக நடந்து கொண்டால், அல்லது ஏதோ ஒரு வீட்டினுடைய பங்கனாக இருந்து விடுமையானால், ஒரு குடும்பத்தினுடைய பங்கனாக இருந்து விடுமையானால் அதை வேறு விதமாக நாம் விமர்சித்துக் கொள்ளலாம். ஆனால் இஸ்லாத்தின் பெயரால் செய்வதின் காரணமாக, இஸ்லாத்தை முன்னிறுத்தி செய்வதின் காரணமாக இஸ்லாமியர்களாகிய நாங்கள் அதை எதிர்க்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறோம். நாகூரிலே அடங்கியிருப்பதாக சொல்லப்படக்கூடிய பாதுஷா சாகுல் ஹமீத் பாதுஷா அவர்கள் வடநாட்டில் இருந்து, மாலிகாப்பூரில் இருந்து 450 வருடங்களுக்கு முன்னால் நவீன வாகன வசதி இல்லாத நிலையில், உணவு வசதிகள் இல்லாத நிலையில் சிரமப்பட்ட அந்த காலகட்டத்திலே நாகூருக்கு வந்ததாகவும், நாகூர் சுற்று வட்டாரங்களிலே இஸ்லாமிய பிரச்சாரம் செய்து நூற்றுக்கணக்கான இல்லை ஆயிரக்கணக்கான மக்களை இஸ்லாத்தின்பால் வரவைத்தார்கள், இஸ்லாமிய பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள், தாவாவில் ஈடுபட்டார்கள் என்றும் சரித்திர குறிப்பிலே எழுதப்பட்டு இருக்கிறது. இது உண்மையா பொய்யா என்று விமர்சிப்பதற்காக அல்ல, உண்மை என்றே வைத்துக் கொள்வோம். என்றாலும் சாகுல் ஹமீத் பாதுஷா அவர்கள் எந்த கொள்கைக்காக, எந்த கொள்கையை மக்களுக்கு மத்தியிலே எடுத்து வைக்க வேண்டும் என்பதற்காக எந்த கொள்கையை மக்களுக்கு மத்தியிலே எடுத்து வைத்தார்களோ அந்த கொள்கையை, அந்த சித்தாந்தத்தை, அந்த பிரச்சாரத்தை, அந்த ஏகத்துவத்தை சமுதாயத்துக்கு மத்தியிலே அவர்களுடைய வாரிசுகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அதை செயல்படுத்துவார்களே ஆனால் கை தூக்குவோம், அவர்களை நாம் வரவேற்போம், எல்லா வகையிலேயும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம். ஆனால் இன்று எப்படிப்பட்ட நிலை? எந்த கொள்கையை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்தாரோ, எந்த இஸ்லாமிய கொள்கையை மக்களுக்கு மத்தியிலே எடுத்து வைத்ததாக சொன்னாரோ அதை முழுக்க முழுக்க குழிதோண்டி புதைக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்வதன் காரணமாகத்தான் எதிர்க்கக்கூடிய நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். நன்றாக யோசித்து பாருங்கள். அவர் ஒரு சிறந்தவர், ஒரு இறைநேசர் என்று சொல்கிறீர்கள். இறைநேசருக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியம் என்ன? மன் ஆதா லி வலியன் ஃபகத் ஆதத்துஹு பில் ஹர். அல்லாஹ் குறிப்பிடுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரியிலே இடம்பெற்று இருக்கிறது. யார் என்னுடைய நேசரை வேதனைப்படுத்துகிறாரோ, இழிவுபடுத்துகிறாரோ, கீவரப்படுத்துகிறாரோ அவரோடு நான் போர் பிரகடனம் செய்கின்றேன். அல்லாஹ் குறிப்பிடுகிறான், போர் பிரகடனம் செய்கின்றானாம். யாரோடு? இறைநேசர்களை இழிவுபடுத்தக்கூடியவர்களோடு. இறைநேசர்களை இழிவுபடுத்தக்கூடியவர்கள் யார்? புரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய வீட்டிலே என்னுடைய தாய் இறந்து விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், என்னுடைய தந்தை இறந்து விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவருக்காக நான் கவலைப்பட்டுக் கொண்டிருப்பேன், பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பேன். இதுதான் இஸ்லாமிய நிலை. ஆனால் இஸ்லாமியர்களில் ஒரு சிலர் திதி எடுக்கின்றார்கள். 3ஆம் ஃபாத்திஹா என்றும் 40ஆம் ஃபாத்திஹா என்றும் வருட ஃபாத்திஹா என்றும் எடுக்கிறார்கள். பாருங்கள், இது இஸ்லாமிய கலாச்சாரம் இல்லை என்றாலும் கூட ஒரு
வாதத்திற்காக நாம் வைத்துக் கொள்கிறோம். இப்படி செய்யக்கூடியவர்களிடத்திலேயே நாம் கேட்கிறோம். உங்களுடைய ஒரு தகப்பன், உங்களுடைய தாய் இறந்திருக்கிறார், அவருக்காக 40வது ஃபாத்திஹாவோ அல்லது வருட ஃபாத்திஹாவோ நீங்கள் கொண்டாடுகிறீர்கள். அந்த நாளிலே மேடை போட்டு நிர்வாணமாக பெண்களை ஆடவிட்டு நீங்கள் வேடிக்கை பார்ப்பீர்களா? ஆடல் பாடல்களில் ஈடுபடுவீர்களா? வான வேடிக்கையில ஈடுபடுவீர்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உன்னுடைய தகப்பனுடைய மரண நாளை கொண்டாடக்கூடிய அந்த நிலையிலேயே இது போன்ற ஆர்கெஸ்ட்ரா இந்த பிற ஆடல் பாடல்கள் செய்வதற்கு நீ சம்மதிக்க மாட்டாய். உன்னுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய இந்த இறந்த நாளை கொண்டாடுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு பங்கனை நீ ஏற்படுத்த மாட்டாய். ஆனால் இறைவனுடைய நேசர், அவுலியா என்று சொல்லக்கூடிய கண்ணியமானவர்களுடைய இறந்த நாளை கொண்டாடுவதற்காக கொண்டாடுகிறோம் என்ற பெயரிலே இது போன்ற நிலைகளை கடைபிடிக்கிறீர்களை ஏற்றுக்கொள்ள முடியுமா? உன்னுடைய வீட்டில் நீ செய்து கொள். உன்னுடைய மனைவியோ அல்லது உன்னுடைய சகோதரியோ உன்னுடைய தாயையோ நின்று ஆட விட்டு நீ வேடிக்கை பார். அது உன்னுடைய விருப்பத்தை பொறுத்தது. உன்னுடைய தாய், உன்னுடைய மனைவி, உன்னுடைய சகோதரி அவர்கள் நிர்வாணமாக ஆடுகிறார்கள், நீ பார்த்து ரசிக்கின்றாய், அதை நாங்கள் கேட்க முடியாது. அது உன்னுடைய வீட்டில் நடக்கக்கூடியது. இறைநேசர்களுடைய பெயரால் இது போன்ற காரியங்களில் ஈடுபட்டால் எப்படி நாங்கள் ஜீரணித்துக் கொள்வோம்? எதுபோல் என்ன காரியங்கள் செய்கிறீர்கள்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையை தகர்த்தெறியக்கூடிய காரியங்கள் அல்லவா நீங்கள் ஈடுபடுகிறீர்கள். கொடியேறுகிறது, கொடியேற்ற போகிறோம் என்பதற்காக இந்த ஊரில் இருந்து இந்த இடங்களில் இருந்து புறப்படுகிறது ஊர்வலம். கொடியை தூக்கிக் கொண்டு புறப்படுகிறார்கள். கொடியை தூக்கிக் கொண்டு புறப்படுவதாக இருந்தால் அது ஒரு கண்ணியமானது என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள் அல்லவா? அது ஒரு கண்ணியமாக ஏற்றப்பட வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் அல்லவா? அப்படி கருதக்கூடியவர்களாக இருந்தால் நாங்கள் அதை கருதவில்லை, அதை கோமணம் என்றுதான் நாங்கள் எண்ணுகிறோம். நீங்கள் அதை கொடி என்று எண்ணினாலும் கூட, அதற்கு கண்ணியம் கொடுப்பதாக நீங்கள் கருதினாலும் கூட, நீங்கள் எப்படி செய்ய வேண்டும்? கண்ணியமான முறையில் கொண்டு செல்ல வேண்டும். ஒரு அதிகாரி கூட சொன்னார், நாங்கள் அவர்களை சந்திக்கும் போது, பாருங்களேன், சாமி ஊர்வலம் செல்கிறது. சாமி ஊர்வலம் செல்லும் பொழுது, சாமி ஊர்வலம் என்றால் கொடியை கொண்டு செல்கிறார்கள் அல்லவா நாகூருக்காக, இந்த கொடியை கொண்டு செல்லும் போது உள்ளதைத்தான் சொல்கிறார்கள் அவர்களுடைய பாசையிலே. சாமி ஊர்வலம் செல்கிறது, இந்த ஊர்வலத்திலே எவ்வளவு அசிங்கமாக ஆடுகிறார்கள், எவ்வளவு கேவலமாக ஆடுகிறார்கள், ஏன் சாமி ஊர்வலத்திற்கு கூட ஒரு மரியாதை இல்லையா என்று மாற்று மத சகோதரர் ஒரு அதிகாரி குறிப்பிடுகிறார். பாருங்களேன், அதை அவர்கள் அந்த இடத்திலேயே குறிப்பிட்டார்களாம். தம்பி, ஏன் இப்படி நீங்க ஆடுறீங்க, இது நல்லதா என்று கேட்கும் போது கூட கூடுதலாக அவர்கள் வீம்பு செய்கிறார்கள். என்ன சொல்வது? இதை இஸ்லாம் இதை அனுமதித்திருக்கிறதா? சாதாரணமாக இஸ்லாம் அல்ல, மாற்று மத சகோதரர்களால் கூட ஜீரணிக்க முடியாத ஒரு காரியம். ஒரு செய்தி எனக்கு ஞாபகம் வருகிறது. என்னோடு பயணித்த ஒரு சகோதரர், இஸ்லாத்துக்கு புதிதாக வந்த ஒரு சகோதரர், நாகர்கோவிலில் உள்ளவர். அவர் குறிப்பிடும் போது, பஸ்ஸிலே வந்து கொண்டிருக்கிறோம், அப்போது சொல்கிறார், ஒரு பிணத்தை கொண்டு செல்கிறார்கள், ஒரு இறந்தவரை கொண்டு செல்லும் பொழுது ஆடல் பாடல்களோடு மாற்று மத சகோதரர்களுடைய ஊர்வலம், இறுதி ஊர்வலம் செல்கிறது. இந்த ஊர்வலத்தை பார்த்துவிட்டு இவர் சொல்கிறார், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் என்னை பாதுகாத்து விட்டான். நானும் அந்த கொள்கையில் அந்த மதத்தில் இருந்தவன் அல்லவா, நான் அப்படியே இருந்திருப்பேனே, ஆனால் நானும் இப்படித்தானே ஆடிக்கொண்டு இருப்பேன். இந்த கலாச்சாரத்தில் இருந்து அல்லாஹ் என்னை பாதுகாத்து விட்டானே என்று சந்தோஷமாக அவர் குறிப்பிடுகிறார். ஆனால் இன்றைய சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள்? மாற்று மத சகோதரர்கள் ஆடக்கூடிய ஆடல் பாடலை விட சாமி ஊர்வலத்தில் அப்படி ஆட மாட்டாங்க. மாற்று மத சகோதரர்கள் இந்த அளவுக்கு அசிங்கமாக செயல்படுத்த மாட்டாங்க. அவ்வளவு மோசமாக இவர்களுடைய ஆடல் பாடல்கள் அமைந்திருக்கிறது. அது நிறுத்தப்பட வேண்டும். ஜமாத்தார்கள் கவனம் செலுத்த வேண்டும். மாற்று மத சகோதரர்களை பற்றி நாம் சொல்கிறோம் என்றல்ல, அவர்கள் கண்ணியமாக நடந்து கொள்கிறார்கள். அவர்களுடைய விழாக்களில் இஸ்லாமியர்களாகிய நீங்கள், இஸ்லாமிய பெயருள்ள நீங்கள் ஏன் நடந்து கொள்வதில்லை? வடநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு ஊர்வலம், அதனால் தமிழகத்தை கொதித்துக் கொண்டிருக்கும் அல்லவா ஒரு கட்டத்தில். அந்த ஊர்வலத்தின் காரணமாக முத்துப்பேட்டை பல்வேறு பகுதிகளிலே கலவரம் நடக்குது. அப்போது நீங்கள் பத்திரிகையிலே பார்ப்பீர்கள், சென்னையிலே இந்த பள்ளிவாயல் பக்கமாக ஆடுவதற்கு தடை, இந்த பக்கமாக ஊர்வலம் செல்வதற்கு தடை, இந்த பகுதியிலே பள்ளிவாயலுக்கு போவதற்கு தடை என்றெல்லாம் குறிப்பிட்டு இருப்பார்கள்.
காரணம் என்ன? பள்ளிவாயில் பக்கமாக அந்த ஊர்வலம் செல்லக்கூடாது, அது பாதிப்பை ஏற்படுத்தும் என்று. இது எங்க உள்ளது? மாற்று மத சகோதரர்கள் கொண்டு செல்லக்கூடிய அந்த ஊர்வலம். ஆனால் முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், தன்னை இஸ்லாமியர்கள் என்று அடையாளம் காமித்துக் கொண்டக்கூடியவர்கள், இஸ்லாத்தின் ஃபங்க்ஷன் என்று சொல்லிக்கொண்டு ஒரு கொடி ஊர்வலத்தை கொண்டு செல்லும் பொழுது அவர்களுடைய ஆடல் பாடல் டான்ஸ் எவ்வளவு மோசமாக இருக்கிறது, கீழ்த்தரமாக இருக்கிறது. அந்த கீழ்த்தரமாக இருக்கக்கூடியதும் எங்கு? பள்ளிவாயலுக்கு முன்னால் லுஹருக்கு பாங்கு சொல்லப்பட்டு இகாமத் சொல்லப்பட்டு முதல் ரக்காத் நடந்து கொண்டே இருக்கிறது. பள்ளிவாயலுக்கு உள்ளே நான் வருகிறேன், ஆடிக்கொண்டு செல்லக்கூடிய அந்த நிலை ஏற்படுகிறது. காவல்துறை அதிகாரிகள் அதை தடுத்து மென்மையாக கொண்டு சென்றார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த விபரீதமும் ஆபத்தும் ஏற்படாத அளவிற்கு மிக அருமையாக கொண்டு சென்றார்கள் இந்த பகுதியில் உள்ளவர்கள். டிஎஸ்பி அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் அந்த அதிகாரிகளும். அந்த கொஞ்சம் பள்ளியை விட்டு தாண்டியதும் பள்ளிவாயலை பார்த்து ஆடுகிறார்கள். தங்கிடக்கா தங்கிடக்காண்டு எவ்வளவு ஆர்வம் பாருங்களேன். பள்ளிவாசலை பார்த்ததும் அவங்களுக்கு ஆடணுங்கிற ஆர்வம். தொழுகை நடக்குது, மைக்கில் தான் தொழுகை நடக்குது, அல்லாஹு அக்பர் என்று சொல்றாங்க. நாம இந்த சினிமா பாட்டை போட்டுட்டு ஆடிக்கிட்டு போறாமே, இது என்ன கலாச்சாரம்? எங்கிருந்து புறப்பட்டது? கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? இன்னும் அருமையானவர்களை யோசித்து பாருங்களே. யாருடைய கலாச்சாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு இப்படி செய்கிறீர்கள்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மாற்று மத கலாச்சாரத்தை விட மோசமான ஒரு கலாச்சாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு இப்படி நீங்கள் செய்வதன் காரணமாக ஜீரணிக்காததினால் தான் இது போன்ற கூட்டங்கள் போட்டு சொல்ல வேண்டிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுகிறோம். ஜமாத்தார்களுக்கும் ஒரு சில செய்திகளை நாம் சொல்ல ஆசைப்படுகிறோம். இந்த நாகை மாவட்ட ஜமாத்தார்கள் கண்ணியத்திற்குரியவர்கள், இது போன்ற இந்த ஆடல் பாடல்கள் தடுக்கப்பட வேண்டும் என்று நோட்டீஸ் அடித்திருந்தார்கள். வரவேற்கத்தக்க விஷயம். ஆடல்கள் இல்லாமல், பாடல்கள் இல்லாமல், டான்ஸ் போடாமல் கண்ணியமான முறையில் கொடி ஊர்வலத்தை கொண்டு செல்ல வேண்டும், சந்தனக்கூடையும் கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர்கள் நோட்டீஸ் அடித்து மக்களுக்கு விநியோகித்திருந்தார்கள். ஆடல் பாடல்களில் ஈடுபடும் போது நேரடியாக வந்தும் தடுத்தார்கள். அப்படி இருந்தும் கூட நாங்கள் இதைத்தான் செய்வோம் என்று அந்த கூத்தாடிகள் குறிப்பிடுகிறார்கள். அவர்களை தடுக்க ஜமாத்தால் முடியவில்லை என்றால் ஜமாத் இதை செய்கிறதா அல்லது இதை செய்வது யார்? இதை செய்வது யார்? முஸ்லிம்களா, ஜமாத்தில் உள்ளவர்களா, அந்நியர்களா? பல சகோதரர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள், என்னிடத்தில் சொன்னார்கள், நான் அந்த ஊர்வலத்தில் வந்தேன் என்று. ஆனால் அவர்கள் இஸ்லாமிய பெயரில் உள்ளவர்கள் அல்ல, மாற்று மத சகோதரர்கள். எந்த ஊர்வலத்தை கலவரத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னோமோ அந்த ஊர்வலத்தை நடத்தக்கூடியவர்களும் இந்த ஆடல் பாடல்களில் ஈடுபட்டு இந்த கொடி ஊர்வலத்தை கொண்டு செல்கிறார்கள் என்றால் பாதுஷா அவர்களுடைய பெயரால், சாகுல் ஹமீத் பாதுஷா அவர்களுடைய பெயரால், அவர்களுடைய கொடி ஊர்வலம், சந்தன ஊர்வலம் என்ற பெயரால் மாற்று மத சகோதரர்கள் இந்த சமுதாயத்தை எப்படி பிளவுபடுத்த வேண்டும் என்ற சிந்தனை உடையவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய ஊர்வலம் இது. அவர்கள் முஸ்லிம் பெயரிலே சாதிக்க நினைக்கிறார்கள். இடம் கொடுத்து விடாதீர்கள் ஜமாத்தார்களே. நீங்கள் இன்றே அறிவிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. இந்த கொடி ஊர்வலம் முடிந்துவிட்டது, சந்தனக்கூடு, வானவேடிக்கை, இது போன்ற நிலைகள் நடக்கும். இந்த சந்தனக்கூடு ஊர்வலம் செல்லக்கூடிய இந்த நிலையில் ஆடல் பாடல்களில் ஈடுபடுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நாங்கள் இந்த ஜமாத்தார்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அப்படி நடத்தப்படுமையானால் காவல்துறையினர்கள் உடனே கண்டிக்க வேண்டும், அல்லது அந்த ஊர்வலத்தை நிறுத்த வேண்டும், தடை செய்ய வேண்டும் என்று ஜமாத் சொல்ல வேண்டும். அல்லது இந்த சந்தன ஊர்வலத்திற்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அந்த ஜமாத்தார்கள் குறிப்பிட வேண்டும். ஏன் தெரியுமா? நாளை மறுமையில் நீங்கள் நிறுத்தப்படுவீர்கள், விசாரிக்கப்படுவீர்கள். ஜமாத்தார்களே, ஜமாத்து தலைவர்களே, முத்தவல்லி அவர்களே, நாளை மறுமையில் நீங்கள் நிறுத்தப்படுவீர்கள். உங்களுடைய பொறுப்பு மிக முக்கியமான பொறுப்பு. எனவே அதை நீங்கள் யோசித்து செயல்படுங்கள். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அறிவிப்பு கொடுங்கள். இது போன்ற சந்தன ஊர்வலங்கள் செல்லும் பொழுது இப்படி ஆடல் பாடல்கள் ஈடுபடக்கூடாது, நாங்கள் தடுப்போம் அல்லது தடை செய்வோம் என்று சொல்லுங்கள். மீறி நடந்தால் அந்த ஊர்வலத்தையே நிறுத்துவோம் என்று நீங்கள் பத்திரிகையில் அறிக்கை கொடுங்கள், காவல்துறையினரிடத்தில் சொல்லுங்கள். அல்லது இந்த ஊர்வலத்திற்கும் ஜமாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று பத்திரிகையிலே நீங்கள் அறிவியுங்கள். அறிவித்து விட்டால் அந்த ஊர்வலம் நடக்காத அளவிற்கு என்னென்ன வழி செய்ய வேண்டுமோ அதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அருமையானவர்களே, சிறப்பு பேச்சாளர்கள் இருவரும் பேச இருப்பதனால் நான் என்னுடைய பேச்சை சுருக்கிக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு காரணம்
யாருடைய மனதை புண்படுத்துவதற்காக அல்ல, இஸ்லாத்தின் பெயரால் நடக்கக்கூடிய அந்த கலாச்சாரத்தை, இஸ்லாமிய கலாச்சாரத்தை, அடிப்படை கொள்கையை தகர்த்தெறியக்கூடிய இந்த சந்தனக்கூடு, பீர் வைத்தல், பீர் எடுத்தல், ஓடுதல், பெண்களோடு கட்டி புரந்து உருளுதல், இவைகளெல்லாம் மார்க்கமாக கருதி நாகூரிலே நடந்து கொண்டே இருக்கிறது. அதற்காக இங்கிருந்து எடுத்துக்கொண்டு செல்லப்படுகிறது. இவைகள் தடுக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பிரச்சாரம். நாட்டின் சட்டத்தை முன்னிறுத்தியும் இஸ்லாமிய அடிப்படை கொள்கையை மக்களுக்கு எடுத்து வைக்கும் விதமாகத்தான் இந்த பிரச்சாரத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை மென்மேலும் உங்களுக்கு உணர்த்தி கொண்டு சிறப்பு பேச்சாளர் பேசுவதற்கு நான் இடம் கொடுக்கின்றேன். சகோதரர் ஹாஜலி ஃபிர்தௌசி அவர்கள் கேளுங்கள் தரப்படும் என்ற தலைப்பிலே உரை நிகழ்த்துமாறு அவர்களை அழைக்கிறேன்.